ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆஜனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமமே. எல்லாம் வல்ல இறையருள் துணை கொண்டு எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேதாகம பாடசாலை, சங்கரமடம். அடியனுடைய பணிவான வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 25/4/2022 முதல் 1/5/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 28/4/2022 வியாழக்கிழமை என்று பிரதோஷம், குருவாரத்தன்னைக்கு பிரதோஷம் வருது, மிகச்சிறப்பு. எனவே நமது நேயர்கள் மாலை வேளையில் 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை பில்வ இலையை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொள்வது பலவிதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும். தொடர்ந்து 30/4/2022 சனிக்கிழமை அமாவாசை. சனிக்கிழமை அமாவாசை வர்றது ரொம்ப விசேஷம். அமாவாசை பித்திருக்களுக்கு உகந்த தினம். அதே சமயம் காளி, பிரத்யங்கிரா, சூலினி துர்கா குலதெய்வ வழிபாடுகள், இந்த கன்னிமார், கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி தேவதைகள், உக்ர தேவதைகள், இதெல்லாம் அன்றைய தினம் வழிபாடு பண்ணால் மிகுந்த சக்தி கிடைக்கும் என்பது சாஸ்திரம். எனவே நமது நேயர்கள் அந்த வழிபாட்டை செய்து பலன் பெற கேட்டுக்கொண்டு, இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி. இந்த வார ஆரம்பத்தில் கடகராசிக்கும், நடுவில் சிம்ம ராசிக்கும், இறுதியில் கன்னி ராசிக்கும் வருது. அப்போது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு கேட்டுண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காணலாம். அதற்கு முன்பாக இது கோச்சார ரீதியான பலாபலன்கள், பொதுப்படையான பலன்கள் தான் இது. அதுபோக அவரவர்களுக்கு உண்டான சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணான 983837098650 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது, அதில் அனுப்பிச்சி வச்சு தாராளமாக சொந்த ஜாதகங்களை பார்த்து பலன்களை அடைய கேட்டுக்கொண்டு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 25/4/2022 முதல் 1/5/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு சஞ்சரிக்கிறாங்க. ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், புதன் சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. பொதுவாக சூரியன் அப்படின்னு எடுத்தால் தகப்பனாரை குறிக்கும், அரசுத்துறை இதெல்லாம் குறிக்கும், இதயத்தை குறிக்கும். இப்போ தொழில் ஸ்தானத்தில் அது இருக்கும் பொழுது தகப்பனாருடைய உத்தியோகம், பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும் தகப்பனாருக்கும். அதுபோக அரசுத்துறை, அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் ஜாபில் ஏதாவது விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள்லாம் தங்கு தடையின்றி நடக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஹிருதய சம்பந்தமான நோய் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே சமயம் புதனு கூட இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். தனியார் துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், நாடகம், ஜோதிஷம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. ராகுவும் 10ஆம் இடத்தில் இருக்கிறனால வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி
நன்மையை தரும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வணிக வரித்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை, அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட்டிங், பங்கு வர்த்தகம் சிறந்து விளங்கும். கஸ்டம்ஸில் வேலை செய்கிறவங்க, இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று அதிகமாக இருக்கும். உணவகங்கள், கேன்டீன், கேட்ரிங் சர்வீஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு அதிகப்படியான யோகங்கள் ஏற்படும். அதே மாதிரி நரம்பு ரீதியான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படும். தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், சுகர், ப்ரெஷர் அந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டாகலாம். மளிகை, பூ, பழங்கள், காய்கறிகள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால நன்மை அதிகரிக்கும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்போ திருமண யோகம் ஏற்பட்டாச்சு. தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம். புத்திரபாக்கியம் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பலவிதமான சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடிய அமைப்பு. பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க மகிழுதல், எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறது, இது சம்மந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள். அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உடல்நலக் கோளாறு, யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள், விரயங்கள், மருத்துவ விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பூமி விரயங்கள், சில பேருக்கு விபத்து அந்த மாதிரியும் கூட ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகளுக்கு நன்மை சற்று கூடுதலாக நடக்குது. 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். அதுவும் நன்மையை செய்யும். புதியதொரு தொழில் துவங்கலாம். பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கணும். 7ல் சனி இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமான வியாபாரிகள், வாகன சம்பந்தமான வியாபாரிகள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க, அதை ஒர்க் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, ரிப்பேர் பண்ணுறவங்க, ஓட்டுநர், நடத்துனர்கள், டூர்ஸ், ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்கு, வெல்டிங் ஒர்க், லேத் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ரசாயனம், உரம், பூச்சி மருந்து, விதைகள், விவசாயம் சம்பந்தமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கவங்க, பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். 4ஆம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது. அப்போ உடன் பிறந்தவர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களுக்கு சங்கடங்கள் உண்டாகும். அதே மாதிரி நீதிமன்றம், சட்டம், காவல்துறை, இராணுவம் இதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சினிமா, ஆன்மீகத்துறை சிறந்து விளங்கும். பொதுவாக கடகராசின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். எனவே ஹனுமனை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.